நேற்று ஈவினிங் வந்து யோகா கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோகா மேட்லாம் நான் எடுத்து வைக்கல. ஏன்னா பயங்கர ஜலதோஷம் ஒரு 2 நாளாக. சரி சமாளிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். நேற்று மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சரி மெடிசன்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு தான் மெடிசன் சாப்பிட்டாச்சு. யூஸ்வலாகவேங்க இந்த ஜலதோஷத்துக்குலாம் ஏதாவது மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக தூக்கம் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. காலையில் நான் கரெக்டாக எந்திரிக்கிறப்ப 10:15 ஆயிடுச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு கடகடன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டு காலையிலே கோவிலுக்கு போயிடுவோம். அதனால் காலையிலே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கடைக்கு போயிட்டு வீட்டில் வைக்கிற சாமிக்கு வந்து வைக்கிறதுக்கு பூவெல்லாம் காலி. ஸோ பூ வாங்கிட்டு அங்கே கோவிலுக்கு கொடுக்குறதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு போயாச்சு. அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலி அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்பயும் பண்ணுற மாதிரி நம்ம வெள்ளை தோசை சுட்டு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து நேற்று நைட்டுக்கு பாசிப்பருப்பு வச்சு தோசை பண்ணியிருந்தேன். அதில் ஒரே ஒரு கரண்டி மாவு மட்டும் இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு கரண்டி மாவில் மட்டும் எனக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலி இதில் வந்து அரிசியெல்லாம் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி சட்னி எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை. அந்த வெறும் அந்த தோசையை மட்டும் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.